அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாத்துக்குமே இது ஒரு அனுபவம் உண்டு. படிக்கிற காலத்தில் மனப்பாடம் செய்கிறது, அந்த மெமரைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொல்லுவாங்க படிப்பில் சூற புலி அப்படிம்பாங்க, படிப்பே ஏறாது. இப்போ நானும் சரி மற்றவங்களும் சரி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். படித்த விஷயம் டக்குன்னு மறந்து போயிடும் அல்லது மனசுலே நிற்காது. இது நிறைய பேருக்கு உள்ளது தான். ஒரு கிளாஸ் அப்படின்னு இருக்குன்னா வகுப்பறையில் ஒரு 50 பேரில் ஒரு 5 பேர் நல்லா படிப்பாங்க. மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்கும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அன்சாரிகளில் உள்ள ஒரு மனிதர், மதீனாவில் உள்ள ஒரு மனிதர், அவர் தினமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற விஷயத்தை ஃபுல்லாக உன்னிப்பாக கேட்பார். ஃபயுஅஜிபுஹு வலா யஹ்ஃபதுஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிற அத்தனை விஷயமும் இவருக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் மனசிலேயே நிற்காது. ஃபஷக்கா தாலிக்க இல்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஒரு நாள் முறையிட்டாங்க. யா ரசூலுல்லாஹ் இன்னி சமிஅத்து மின்கல் ஹதீஸ் அஸ்மா மின்கல் ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட இருந்து நிறைய ஹதீஸுகளை நீங்கள் சொல்கிற விஷயங்களை நான் கேட்குறேன். யுஅஜிபுனி, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, எனக்கு இருக்குது. வலா அஹ்ஃபதுஹு, ஆனால் மனசில் நிற்க மாட்டேங்குது, நான் என்ன செய்ய? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இஸ்தஈன் பி யமீனிக், உங்கள் வலது கையை கொண்டு உதவி தேடுங்க. அவுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல ஹத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எழுத சொன்னாங்க அப்படின்னு. இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்போசிஷன் மாதிரி கொடுப்பாங்க அல்லது எழுத சொல்லுவாங்க. டிக்டேஷன், ஒரு டீச்சர் சொல்ல சொல்ல பிள்ளைங்க எழுத சொல்லுவாங்க. இப்போ எழுத எழுத மனசில் அது பதிய ஆரம்பிக்கும். இதுதான் உண்மை. சயின்ஸ் ரீதியாகவும் சொன்னால் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். ஒரு மனுஷனுக்கு மனசில் பதியவே மாட்டுக்குதா, அந்த பதியாத விஷயத்த நிறைய தடவை எழுதி பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய விஷயத்தில் அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது இப்படி சொல்லுவான், வலா தஹுத்துஹு பி யமீனிக், நபியே உங்களதுடைய வலது கரம் கொண்டு உங்களால் எழுதவும் தெரியாது. அப்படி நீங்கள் எழுத படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இதல் அர்த்தாபுல் முப்திலூன், நிறைய பேர் சந்தேகப்பட்டிருப்பாங்க இந்த குரான் நீங்கள் எழுதுனதா அப்படின்னு சொல்லி. அதனாலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எழுத படிக்க தெரியாத உம்மி நபியாக அல்லாஹு தாலா படைச்சாங்கிறது ஒரு வரலாறு. அப்போ ஒரு மனிதனுக்கு மனன சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா இதுவும் ஒரு மெத்தட். அவர் அதை எழுதி பழகலாம். எவ்வளோ எழுதுவாரோ அவ்வளோ மனசில் பதிய ஆரம்பிக்கும். ஆனா ஆவண்ணான்னு எழுதுறாரு அல்லது அலிஃப் பாத்தான்னு எழுதுறாரு, என்ன எழுதுறாரோ அது மனசுலையும் பதிய ஆரம்பிக்கும்ங்கிறது தான் உண்மை நிதர்சனம். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.